இந்திய நாட்டு மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரே ஒரு முறை ஒரே நேரத்தில் மூச்சு விட்டாலே போதும் பிரிட்டிஷ்காரர்கள் விரட்டப்படுவார்கள் என்று சொன்ன கப்பலோட்டிய தமிழன் பாவு சிதம்பரனார் பிறந்த மண்ணுக்கு நான் உங்களை சந்தித்து வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். நான் இன்னும் கேட்கிறேன், இப்ப தேர்தல் பிரச்சாரத்திற்கு நாங்கள் இருக்கிறோம். நாட்டில் நடக்கக்கூடிய அக்கிரமங்களை எடுத்து சொல்றோம். அதே நேரத்தில் தேர்தல் அறிக்கையிலே இதெல்லாம் நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். நாங்கள் பொறுப்புக்கு வந்தால் என்னென்ன காரியங்களை செய்ய போகிறோம் என்பதை தெளிவாக படம் பிடித்து உங்களிடத்தில் காட்டுகிறோம். அதே போல இன்றைக்கு எதிர்கட்சி அதிமுக, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு. ஆக 5 வருஷம், ஆக 5 வருஷத்தோட முடிய போகுது. ஆக அந்த ஆட்சி மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த எடப்பாடி ஆட்சி 18 தொகுதிகள், இப்போ 22, அதுக்கு அடுத்த மாசம் தேதி நிர்ணயிச்சிட்டாங்க. 22ஆம் தேதி அதற்கு தேதி நிர்ணயிச்சாச்சு. ஆக அந்த 22 தொகுதிகளுக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய ரிசல்ட், தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்னாடி அந்த தேர்தல் நடக்க போகுது 22. ஆக 22 நடந்துருச்சுன்னா இதுல ஏன் அந்த 22 தொகுதியை முதல் அறிவிக்காம அந்த 22ல புதுசா வந்து சேர்ந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா, கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சூலூர் தொகுதி. அண்மையில அதிமுக எம்எல்ஏ இறந்துட்டார், அதெல்லாம் இங்க வந்துச்சு. ஆனா மிச்சம் இருக்கக்கூடிய 3 தொகுதிகள், அரவாக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம், இதையும் சேர்த்து தான் அறிவிச்சிருக்கணும். 21 அறிவிச்சிருக்கணும், அறிவிக்கல. ஏன் அறிவிக்கலன்னா 21 திமுக ஜெயிச்சிருச்சுன்னா அடுத்த நிமிஷம் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா இப்ப வந்துருச்சு. அதனாலதான் நாங்க நீதிமன்றத்துக்கு உடனே போனோம், சட்ட போராட்டம் நடத்தணும், உச்ச நீதிமன்றத்துக்கு போனோம், தேர்தல் கமிஷனத்துக்கு புகார் சொன்னோம், உச்ச நீதிமன்றத்தில் போய் வாதிட்டோம். ஆக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு, தேர்தலை நடத்தணும், தேதி அறிவிக்கணும். நேற்றைக்கு அறிவிச்சுட்டாங்க. ஆக 4 தொகுதியை சேர்த்து அறிவிச்சிருக்காங்க. 3 தொகுதி மட்டும் இல்ல, சூலூரையும் சேர்த்து 4 தொகுதி. இந்த 4 தொகுதியை வெற்றி பெற்றுட்டா ஒரு கணக்கு போட்டு பாருங்க. ஏற்கனவே திமுக 87, 89 இருந்துச்சு, இப்ப 88 கலைஞருடைய இறப்பின் காரணமாக. அதற்கு பிறகு காங்கிரஸ் 8, இந்திய முஸ்லீம் லீக் 1, ஆக 9 சேர்த்தா 97. ஆக ஏற்கனவே இப்ப 97 சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக அணியில இருக்கிறோம். இந்த 22 சேர்ந்துச்சுன்னா 119, 234 மொத்த தொகுதிகளுக்கு மெஜாரிட்டி 117 தான் போதும். ஆக அதனால்தான் சொல்லுகிறேன், போட்டியிடுகிறார். கனிமொழியை நான் அறிமுகம் செய்கிற போது கலைஞர் அவர்களை அறிமுகம் செய்வது போல அது பொருத்தமாக இருக்கும். கனிமொழியை நான் அறிமுகம் செய்கிற போது என்னை நானே உங்களிடத்தில் அறிமுகம் செய்வதாகத்தான் அது பொருள்படுத்திடும்.